no person shall be convicted of any offense except in violation of law first sub classல இருக்கு. Second, no person shall be prosecuted and punished for the same offense more than once. ஒரு குற்றத்துக்கு ஒரு தடவை தான் தண்டிக்கணும்னு இருக்கு. இதே இதுதான் சிஆர்பிசியில் 300ல் இருக்கும்னு சொன்னேன். அங்கே ஒரு தடவை விசாரிச்சுட்டு அவன் குற்றமில்லைன்னு விட்டுட்டாலே திரும்ப விசாரிக்க முடியாது சிஆர்பிசி படி. இதை விட அது கொஞ்சம் வைடு. அடுத்தது, நோ பர்சன் அக்யூஸ்ட் ஆஃப் எனி அஃபென்ஸ் ஷால் பி கம்பல் டு விட்னஸ் தேர் ஆஃப் அப்படிங்கிறது 2 முக்கியமான செக்ஷன். அதில் முக்கியமான விஷயத்த ஆர்டிகிள் 20ல் சொல்லலாம். இனி 16வது கேள்வி இப்போ. ஆர்டிகிள் 25 கேரண்டீஸ் டு ஆல் பர்சன் ஈக்குவலி. ஆர்டிகிள் 25 என்ன கொடுக்கு அப்படிங்கிறது கேள்வி. அது என்ன சொல்லுதோன்னா, ஆல் பர்சன்ஸ் ஆர் ஈக்குவலி என்டைட்டில்ட் டு ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ரைட் டு ஃப்ரீலி டு ப்ரொஃபஸ் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேட் ரிலிஜன். அவரோட மதத்தை ப்ராக்டிஸ் பண்ணால் அதை பற்றி பேசுறதுக்கு அதுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஸ் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேட் ரிலிஜன் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்டில் 25ல் ஆர்டிக்கிள் 1ல் ஆர்டிக்கிள் 25ல் வருது. கரெக்ட் ஆன்சரு ஏ. இனி 17, ஆர்டிக்கிள் 29 guarantees the right to preserve one's own culture, language, script and right to admission to state maintained or state aided education institution. Right to preserve one's own culture, language, script and right to admission to state maintained or state aided educational institution is guaranteed. இது ஆர்டிகல் 29. இது கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ. Any section of the citizen residing in the territory of India or any part of thereof having a distinct language, script or culture of its own shall have the right to preserve the same. ஏதாவது சிலருக்கு கொஞ்சம் இடத்துல மட்டும் இருந்தால் கூட அவங்க அதே லாங்குவேஜை வச்சுக்கிடலாம். அவங்க லாங்குவேஜுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு அதை ஆர்டிகல் 29 கொடுக்காங்க. அதுக்கு ஆன்சரு ஏ. அடுத்தது, பெட்டிஷன் டு த சுப்ரீம் கோர்ட் அண்டர் செக்ஷன் 32 ஆர் சப்ஜெக்ட் டு த ரூல் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டா எக்ஸப்ட். ரெஸ் ஜுடிகேட்டாங்கிறது சிபிசி பார்க்கையில் பார்த்தோம். ஒரு வழக்கு சப்ஸ்டான்ஷியலி சேம் மேட்ரு, சப்ஜெக்ட் மேட்ரு, பார்ட்டிஸ் அதே பார்ட்டிஸ் அப்படின்னா திரும்ப அதே மேட்ரை கொண்டு வந்து வேற ஒரு கோர்ட்டில் ஓப்பன் பண்ண முடியாது. இது ரிட் பெட்டிஷனுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது நீதிமன்ற தீர்ப்புகள். சட்டத்தில் சொல்லலை, சட்டத்தில் சிபிசியில் சொல்லுவாங்க. அதே இது ரிட்டுக்கும் பொருந்தும். ஒரு ரிட்டு பெட்டிஷனை கொடுத்துட்டு 4 நாள் கழித்து அதை டிஸ்மிஸ் ஆன பிறகு புதுசாக அதே காரணம் அதே விஷயங்களை வச்சு அதே பார்ட்டிஸுக்கு கொண்டு போக முடியாது. ஆனால் அதுக்கு அங்கே ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. அது என்னன்னா ஆன்சரு பி. ரெஸ் ஜுடிகேட்டா இஸ் நாட் அப்ளிகபிள் டு ஹேபியஸ் கார்பஸ். ஹேபியஸ் கார்பஸ்ன்னா வேர் இஸ் த பாடி அப்படிங்கிறது மீனிங்கு. பிரிங் த பாடி அப்படின்னா அதாவது யாராவது ஒருத்தனை அடைச்சி வச்சான்னா ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் கொடுக்காங்க. ராங்ஃபுல்லி டீடைன்டு இல்லை ஒருத்தன் காணாமல் போயிட்டான்னா போலீஸை தேடி கண்டுபிடிக்கலையா அப்படின்னா அங்கே ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் கொடுத்துட்டு கோர்ட்டு வந்து அவங்கள போலீஸ்காரரை தேடி பிடிச்சி கொண்டு வா அப்படின்னு கேட்க போகிறாங்க. இதுக்கு வந்து ரெஸ் ஜுடிகேட்டா இல்லை. முதல்ல ஒரு பெட்டிஷன் கொடுக்கும், அதுக்கு பின்னால் வேறு சில விஷயங்கள் வருது அப்படின்னு சொன்னால் 2வது ஒரு பெட்டிஷன் கூட கொடுக்கலாம். ரெஸ் ஜுடிகேட்டாவுக்கு ஒரு எக்ஸப்ஷனாக ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ் வருது. இனி 19வது, விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ஃபண்டமெண்டல் ரைட்? ரைட் டு ஸ்ட்ரைக்கு, எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். இதில் எது இல்லை அப்படிங்கிறது கேள்வி. there is no fundamental right to strike. ஸ்ட்ரைக்குக்கு போகிறதுக்கு ஃபண்டமெண்டல் ரைட் இல்லை. ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன் இருக்குது, அது கொடுக்கும். நம்ம நீ ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிக்கோன்னா அந்த அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அது வழியாக நான் ஸ்ட்ரைக்கு போவேன், எனக்கு அசோசியேஷனுக்கு உரிமை இருந்தது அதனால் ஸ்ட்ரைக்குக்கு உரிமை இருந்ததுன்னு
இல்லை, இது ஒரு நீதிமன்ற தீர்ப்பு. இதில் இனி அடுத்து 20வது கேள்வி. In which of the following cases did the Supreme Court of India hold that there is no reason to compel non-smokers to be helpless victims of the pollution? பொது வழியில் சிகரெட்டு குடிக்கக்கூடாதுங்கள கொண்டு வந்த வழக்கு இது. இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸில் என்ன சொல்லுவாங்க, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் and may affect the health of smokers, but there is no reason that health of passive smokers should also be injuriously affected. இவன் புகை அடுத்தவனுக்கு போகுது, அவன் ஏன் பாதிக்கப்படணும்? No reason to compel non-smokers to be helpless victims of air pollution. இந்த வழக்கு வந்த பிறகு தான் பொது வழியில் சிகரெட்டு குடிக்கக்கூடாதுங்க ரூல் வந்தது. கேரளாவில் ரொம்ப அதிகமாக இருக்கும் சிகரெட்டு குடிக்கிறது, பீடி அதில் ரொம்ப அதிகம். அந்த கம்பெனியெல்லாம் இப்போ இல்லாமல் போன மாதிரி ஆயிட்டு. இது வரும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அங்கே. President can be removed by way of impeachment which can be made by Supreme Court, Rajya Sabha, members of Lok Sabha and Rajya Sabha cannot be impeached அப்படின்னு ஒரு 4 கேள்வி. எப்படி பிரசிடெண்ட்டை வெளியே அனுப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது ஆர்டிக்கிள் 21 இதை பற்றி சொல்லலாம். ப்ரப்போசல், இது ஒரு நீளமான ஆர்டிக்கிள். அதை ஒரு சபையில் கொண்டு வரணும், அடுத்த சபையில் பாஸ் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. அதை நான் குரூப்பில் போட்டிருந்தேன். ஆன்சர் சி. 2 சபைகளும் சேர்ந்து தான் அவரை வெளியே அனுப்ப முடியும். 2 பேசிக்கு. அதாவது அவர் எலெக்ஷன் முன்னே ஓட்டு போட்டது 2 சபைகள் மட்டும்தான். அது இல்லாமல் எம்எல்ஏக்களும் ஓட்டு போடுதாங்க. இதில் இவங்களா such a resolution shall be moved after at least 14 days notice in writing 1/4 of the total number of members of the house. In 22, President of India is a Commander-in-Chief of Defence Force, armed head of the government, Supreme Commander of Defence Forces of the Union and the Executive Head of the Union. இதில் சரியான ஆன்சரு 2. அதாவது முப்படைகளுக்கும் தளபதிகளுக்கும் தலைவராக இருக்கிறது பிரசிடெண்ட். அது 1. 2வது, அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் தி யூனியன், ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தலைவர். அவர் எந்த அக்ரிமெண்ட் போட்டாலும் கான்ட்ராக்ட் போட்டாலும் அது யாருடைய பேரில் இருக்கும்? பிரசிடெண்ட் பேரில் தான் இருக்கணும். இதிலேயே சொல்லுவாங்க, கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லுவாங்க, எனி அக்ரிமெண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி கவர்மெண்ட்டு எப்படி இருக்குன்னா இந்த நேம் ஆஃப் தி பிரசிடெண்ட். அவர்கிட்ட இருந்து கீழே எக்ஸிக்யூட் கொடுக்க இந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரோ வேறு யாரோ ஒருத்தருக்கு அத்தாரிட்டி வருது. ஆனால் அந்த கான்ட்ராக்டுக்கு அவர் தான் பொறுப்பு. அதுலேயே சொல்லுவாங்க, இல்லை அதில் பர்சனல் லைபிலிட்டி கிடையாது, அவர் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டு அப்படின்னு. இதில் ஆன்சர் சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், முப்படைக்கும் தளபதிகளுக்கு அவர் மேலே தலைவர். அது போக யூனியன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் தி யூனியன், எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் தி யூனியன். கரெக்ட் ஆன்சரு டி. இன்னும் 23, ஆன் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் த எமர்ஜென்சி அண்டர் Article 352(1), the fundamental right granted in the Article 19 becomes automatically suspended by virtue of
Article 358. Additionally, the President may order under Rule 359 suspend அப்படிங்கிறத எதெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கலாம். 382(1)ங்கிறது எமர்ஜென்சி. Fundamental right granted in the 19 becomes automatically suspended. இது போக வேறையும் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னா எதை சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது கேள்வி. President may by order declare that the right to move any court for the enforcement of such rights conferred by Article 3 except Article 20 and 21 and all proceedings pending in the court so mentioned shall remain suspended. அந்த ப்ரொக்ளமேஷன் வரைக்கும் நீ நீதிமன்றத்துகளுக்கு இந்த உரிமைகளுக்காக போகக்கூடாதுன்னு அவர் ஒரு உத்தரவு போடலாம். கரெக்ட் ஆன்சர் சி. Suspend enforcement or any of the fundamental rights specified in Article 20 and 21. In 24, the proclamation issued under Article 356 empowers the பிரசிடெண்ட்டுக்கு என்ன உரிமைகள் ஆர்டிகல் 356 தருது அப்படிங்கிறது கேள்வி. கரெக்ட் ஆன்சர் அதுக்கு சி. Assumes himself all or any of the functions of the government of the state or all or any of the powers vested exercisable by the 356 Article 356 வாசிக்கல. சின்னதாக இருந்தால் வாசிக்க, இல்லாட்டா குரூப்பில் போட்டுருங்க. இது ரொம்ப பெருசு. உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் நான் நேற்று டவுன்லோட் போட்டேன் இல்லையா, அதில் எடுத்துக்கிடுங்க. 356 எப்போ வருதுன்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஒழுங்காக வேலை செய்யலை, கவர்மெண்ட் வேலை செய்யலை. இஃப் த பிரசிடென்ட் ஆன் ரிசிப்ட் ஆஃப் எ ரிப்போர்ட் ஃப்ரம் த கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட் ஆர் அதர்வைஸ் இஸ் சாட்டிஸ்ஃபைட் தட் த சிச்சுவேஷன் ஹஸ் அரisen in which the government of state cannot be carried on in accordance with the provisions of the Constitution, the President may by proclamation assume himself all the functions of the government of the state and all any other powers, declare that the powers of the legislature shall be exercised by under the authority of the Parliament, make such incidental and consequential provision as appear to the President to be necessary, desirable for giving effect for the object of the proclamation. Any such proclamation may be revoked or varied by the subsequent proclamation. இந்த 356 வச்சுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட்டில் பவர் இருக்கும்போது பிரசிடெண்ட் என்ன செய்யலாம், பிரசிடெண்ட்டுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. ஒரு மாநிலத்தில் அதனுடைய அரசியல் அமைப்பு சட்டப்படி அவங்க நடக்கலை, அவங்க நிர்வாகம் சரியில்லைன்னா அந்த அரசாங்கத்தை கலைச்சி வீட்டுக்கு போக சொல்லிடலாம். அவங்களுடைய பவர் இவங்க எடுத்துக்கிடலாம். அசம்பிளியோட பவரை பார்லிமெண்ட்டுக்கு போயிடும். இதுதான் 356 உள்ளது. இது முன்னால் உள்ள பீரியடுகளில் ரொம்ப அதிகமாக உபயோகித்தாங்க. ஒரு கவர்மெண்ட்டு இருந்து சென்ட்ரலில் வேறு ஒரு கவர்மெண்ட் வரும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்க எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் கலைச்சி வெளியே போய் சொன்னாங்க. சரண் சிங்னு ஒரு ஹோம் மினிஸ்டர் இருந்தார், மொரார்ஜி தேசாய் பீரியடு. அதுக்கு பின்னால் அந்த பீரியடில் என்ன செய்தாங்க, எல்லாரையும் வெளியே போச்சோன்னா. அதாவது என்ன சொல்லுவாங்க, நீ எம்பி எலெக்ஷனில் உங்களுக்கு எல்லோரும் ஓட்டு போடலை, நீ தோத்துட்ட, எதிர்பார்ட்டி தோத்துட்டான், அதனால் மக்கள் உனக்கு மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசி அது எல்லாத்தையும் தொடச்சாங்க. அது ரொம்ப காமனாக இருந்தது. இப்போ 2 சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வந்த பிறகு இப்படியெல்லாம் நீங்கள் உபயோகிக்க முடியாதுன்னு சொன்னதுனால கட்டுப்பட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போது சைடு ரூட்டில் போயிட்டாங்க. முன்னால் என்ன செய்வாங்கன்னா, உடனே கலைச்சிட்டு எலெக்ஷன் வச்சு ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க. எலெக்ஷன் எப்படின்னா 6 மாதம் கழித்து எலெக்ஷன் வைப்பாங்க. அது வரைக்கும் கவர்னர் பீரியடில் கவர்னருடைய கையில் ஆட்சியாக இருக்கும்.
கவர்னருங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆள். அப்போ அதுக்கு சாதகமான வகையில் நடந்துக்கிட்டு அப்படி ஒரு எலெக்ஷனை வச்சு ஜெயிச்சு வருவாங்க. இப்போ அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுகள் தீர்ப்புகள் எதிராக இருக்குது. இது ஆர்டிக்கிள் 356. இதில் என்னன்னா ஸ்டேட் கவர்மெண்டைய பவர் அவரே எடுத்துக்கிட்டாரு, லெஜிஸ்லேஷன் பவரை பார்லிமெண்ட்டு கொடுத்துருந்தார். ஆன்சர் வந்து சி, ரெண்டுமே. இனி 25வது, த சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் அசைன் எனி ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஆன் த டைரக்டிவ் ஆஃப் தி Article 258, the President may, with the consent of the government of state, entrust either conditionally or unconditionally to that government or to its officers functions in relation to any other matter to which executive power of the union extends. யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்க பவரை வேணுமானா பிரசிடெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கலான்னு சொல்லுவதுக்கு ஆர்டிக்கிள் 258. கரெக்ட் ஆன்சர் டி. The president may, with the consent of the... Hello? ஹலோ, உங்கள் மைக்கு சரியில்லையா? ஆன்சர் கேட்கீங்களா? ஆமாம் சார், அவர் 25க்கு ஆன்சர் கேட்குறாரு சார். உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அவருடைய மைக்கில் இருந்து? இருக்கு சார். பேசும்போது அவர் டிஸ்டர்பன்ஸ், பேசும்போது கிளியரா இல்ல, டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. சரி, 25க்கு ஆன்சர் டி. 25க்கு ஆன்சர் டி வித் த, அதைத்தான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆர்டிகல் 258ல த பிரசிடென்ட் மே வித் த கன்சென்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட், இவங்க சம்மதிச்சான்னா யூனியன் கவர்மெண்ட்டில் இருக்க கொஞ்சம் வேலைகளை கீழே கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக 25ல் டி சொல்லியிருக்கோம். இனி 26, த கான்ஸ்டிடியூஷன் என்ஷூஸ் அப்சல்யூட் ஃபெடரேஷன், யூனியன், யூனிட்டரி ஃப்ரம் கவர்மெண்ட், குவாசி ஃபெடரல் கவர்மெண்ட்டு. இதில் ஆன்சரை டி. ஏன்னு சொன்னால் இதில் 2 விதமான அமைப்புகள் இருக்கும். ஒரு யூனியனாக இருக்கும், ஸ்டேட்டெல்லாம் சேர்ந்து ஒரு யூனியனாக வச்சுருப்பாங்க. அல்லது ஃபெடரலுங்கிறது மேலே இருக்கவனுக்கு மட்டும்தான் பவர் இருக்கும், கீழே இருக்கவனுக்கு பவர் இருக்காது. இது குவாசி ஃபெடரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட்டுக்கும் பவர் இருக்குது, சென்ட்ரலுக்கும் பவர் இருக்குது, அந்த மாதிரியாக இருக்குது. அமெரிக்கன் சிஸ்டம் ஃபெடரல் சிஸ்டம். ஸ்டேட்டுகளுக்கு இன்னும் அதிகமான பவர் இருக்கும். இனி 27, த இந்தியன் பார்லிமெண்ட் ஹாஸ் எ பவர் டு ஃபார்ம் எ நியூ ஸ்டேட் பை செப்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, இன்க்ரீஸ் டிமினிஷிங் ஏரியா, ஆல்டர் த பவுண்ட்ரி ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிறது கேள்வி. இதில் பார்த்தாலே நமக்கு தெரியும் எல்லாம் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். ஆர்டிகிள் 3 கிவ்ஸ் அ பவர் டு பார்லிமெண்ட், புதுசாக ஒரு ஸ்டேட்டை உண்டாக்கலாம், இருக்க ஸ்டேட்டுக்கு அளவுகளை கூட்டலாம், குறைக்கலாம். ஆல்டர் தி பவுண்ட்ரிஸ், இன்க்ரீஸ் ஆர் டிமினிஷ் த ஏரியா ஆஃப் ஸ்டேட், நிறைய ஸ்டேட்டுகளை புதுசாக உருவாக்கினாங்க. அண்டர் தி டாக்ட்ரின் ஆஃப் இம்யூனிட்டி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி, யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் cannot tax each other's property. டாக்ட்ரின் ஆஃப் இம்யூனிட்டி ஆஃப் instrumentalities means state and central governments have immunity from paying taxes imposed by other. ஒரு போஸ்ட் ஆஃபீஸு, சொந்த கட்டடம், அதுக்கு போய் ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸ் போடக்கூடாது. அதைத்தான் இம்யூனிட்டி.
ஸ்டேட்டு சென்ட்ரல்கிட்ட இருந்து டேக்ஸ் வசூலிக்கக்கூடாது, சென்ட்ரல் ஸ்டேட்டில் இருந்து டேக்ஸ் வசூலிக்கக்கூடாது அப்படிங்கிறது should not be treated as an ordinary individual. Doctrine of immunity of instrumentalities. 29. Union Parliament has power to legislate on the subjects of all three lists in respect of scheduled area, hill area, backward area. இது ஆர்டிகல் 245. Parliament may make laws for the whole or any part of the territory. Answer D. 30. A member of the State Public Service Commission, State Public Service Commission can be removed on the ground of misbehavior only after the enquiry has been held by. ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட மெம்பரை எப்படி அவரை வேலையிலிருந்து எடுக்கலாங்கிறத ஒரு கேள்வி. கரெக்ட் ஆன்சர் வந்து பி. ஆர்டிக்கிள் 317 இதுக்குள்ள ஆன்சர் இருக்கு. The chairman or any other member of the Public Service Commission shall only be removed from office by order of the President on the ground of misbehavior after the Supreme Court, on reference being made to it by the President, has on inquiry held in accordance with the procedure prescribed in that behalf under Article 145. Removed by his order, by the order of the President. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து அவங்க என்ன ஆர்டர் கொடுக்காங்க, என்ன விசாரித்து ரிப்போர்ட் கொடுக்காங்களோ அதை வச்சுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது பதில். ஆர்டிக்கிள் 317 கரெக்ட் ஆன்சர் பி. Panchayats were given constitutional status by எந்த அமெண்ட்மெண்ட்? 73. ஒரு பார்ட் 9 ஒரு ஃபார்மை கொடுத்து அதில் இருந்து பஞ்சாயத்துகளுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஆர்டிக்கல் போகிறான், ஏபிசி இன்னும் வரிசையாக வரும். அடுத்தது கான்செப்ட் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபிள். Concept of directive principle of state policy is borrowed from Germany, France, Ireland, USA. அது எங்கே உள்ளதுலேருந்து அந்த டைரக்டிவ் பாலிசி வந்தது அப்படிங்கிறது ஐரிஷ் அப்படிங்க, அயர்லாண்டுக்கு சரியான ஆன்சர். முப்பத்தி 33. ஃப்ரீடம் அண்டர் ஆர்டிகிள் 19 ஆர் சாக்ரசன்ட் அண்ட் இன்அலினபிள். சப்ஜெக்ட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் சரியான பதில். எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்லேயும் கீழே ஒரு வார்த்தையை கொடுத்துருவாங்க, சப்ஜெக்ட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்னு. அப்படி ஆர்டிகிள் 19 உங்களுக்கு கூட்டம் கூட உரிமை இருக்குது, தொழில் பண்ணலாம், சப்ஜெக்ட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். ஒருத்தர் நான் மதுபான தொழில் செய்வேன்னா அந்த ஸ்டேட்டில் மதுபான தொழில் நீ செய்யக்கூடாதுன்னு ஸ்டேட்டு சட்டம் போட்டு அது கட்டுப்பட்டு இருக்கணும். சப்ஜெக்ட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். 34. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ஃபண்டமெண்டல் ரைட்? இதான் முதல் கேள்வியாக பார்த்தோம். ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் எ கான்ஸ்டிடியூஷனல் ரைட், நாட் எ ஃபண்டமெண்டல் ரைட். 44th Amendment 1978 abolished the right to property as a fundamental right by repealing Article 19 Clause 1F and Article 31 from Part 3. Instead, the Act added a new Article number 300A under the heading Right to Property. இந்த சாப்டரில் இந்த ஒரே ஒரு செக்ஷன், ஒரு ஆர்டிக்கிள் தான் வச்சுருக்காங்க, அதை வச்சு அங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க. அது இந்த ஆர்டிக்கிள் பார்ட் 3ல் வர ஆர்டிகிள்ஸ் மட்டும்தான் நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது தனியாக போயிட்டு அதனால் இது கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டாக இருக்குது. Fundamental duties under the Article 51A is confined to
ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க 51A. இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் எவரி சிட்டிசன் அண்டு அப்படி 51 இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் எவரி சிட்டிசன் அப்படி வரிசையாக சொல்லுவாங்க. 51A கொஞ்சம் உதாரணம் பார்க்கலாம். 51A இதை வந்து பின்னால் சேர்த்தது இந்த செக்ஷன். இது வந்து பார்ட் 4A அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு பார்ட். அதில் இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் எவரி சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு எல்லாருக்கும் இது ஒரு கடமை. அது அபைட் பை தி கான்ஸ்டிடியூஷன், ரெஸ்பெக்ட் ஐடியல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், த நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம், இதெல்லாம் ஒரு டியூட்டியாக வந்துடுது. uphold, protect sovereignty, unity, integrity, defend the country, render national service when called upon to do so. இப்படி இதை கொடுக்குறது ஃபண்டமெண்டல் டியூட்டி. இது ஆர்டிகிள் 51A சொல்லுவாங்க. இனி பவர் ஆஃப் டு டிசால்வ் லோக்சபா இஸ் வெஸ்டட் வித். லோக்சபாவை கரைச்சி வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லுது. யாருக்கு இருக்குன்னா ஆர்டிகிள் 85 டீல்ஸ் வித் செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், ப்ரொரகேஷன் அண்ட் டிசல்யூஷன். ஸ்டேட்ஸ் த பிரசிடென்ட் மே ஃப்ரம் டைம் டு டைம் டிசால்வ் தி ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள். மக்களவையை கலைக்க பிரசிடெண்ட்டுக்கு பவர் இருக்கு. 36. 37 The constitutional authority vested with the power of declaring caste, tribes as scheduled caste. ஒரு ஜாதி வந்து இது ஷெட்யூல்டு காஸ்ட்டு, இது ஷெட்யூல்டு ட்ரைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னு கேட்காங்க. யாருக்கு அந்த அதிகாரம் இருக்குது? பார்லிமெண்ட்டுக்கா, ஹோம் மினிஸ்டருக்கா, பிரசிடெண்ட்டுக்கா அப்படின்னு. இதுக்கு ஆன்சரு ஆர்டிகிள் 341 empowers the president. Answer C. He may, with respect to any state or union territory and where it is a state, after consultation with the governor, by public notification specify the caste. அதான் நீங்கள் அதை சொல்லலாங்கிறத பிரசிடெண்ட்டுக்கு பவர் கொடுத்துருக்குது. ஆர்டிகிள் 341. கரெக்ட் ஆன்சர் சி. இனி 38. The powers of the president are beyond constitution in accordance with the constitution, parliament அப்படின்னு கேள்வி. இது பவர் கொடுத்துருக்கதெல்லாம் எது வழி கொடுத்துருக்கோம்? கான்ஸ்டியூஷன் வழி கொடுத்துருக்கோம். இன் அக்கார்டன்ஸ் வித் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்கோமோ அந்த பவர் தான் அவருக்கு இருக்க முடியும். 39. ப்ரொரகேஷன் ஆஃப் ஹவுஸ் மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஆன்சரு ப்ரொரகேஷன் implies the end of the sitting as well as the session. It does not mean the dissolution. As per Article 85, the President may prorogue the House. Generally, the President issues a notice for the session's prorogation a few days after the House is adjourned, signed by the presiding officer of the House. அதாவது ஒரு கூட்டம் வரிசையாக நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. நவம்பர் டிசம்பரில் நடக்கும். அது முடிஞ்ச பிறகு கடைசி நாளில் அவர் குறிப்பிடாமல் சபையை ஒத்தி வைக்கிறேன்னு வைக்கார். அதான் சைனடைன். அதுக்கு பின்னால் இவர் பிரசிடெண்ட்டு ஒரு உத்தரவை போட்டு அதை முடித்து வைக்கார். அவர் ஒத்தி தான் வைக்கார். இந்த செஷன் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அவர் தேதி குறிப்பிடாமல் சபையை ஒத்தி வைக்கார். இவர் அதுக்கு பிறகு அழைக்கப்பட்ட சபை நிறுத்தி வைக்கப்படுகிறது. இவங்க சொல்லி தான் வாராங்க. அவர் சொல்லி பிரசிடெண்ட்டு அதை ப்ரொரகேஷன் அப்படின்னு சொல்லுது. The president issues a notice a few days after the house is adjourned, signed. காலவரையின்றி ஒத்தி வச்ச பிறகு ஒரு நாள் சபை முடித்து வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவார். இது கலைக்கப்படவில்லை. நாட் டெசல்யூஷன். கலைக்கப்படுதுன்னா எம்பிக்கு பவரே இல்லை, எல்லோரும் வீட்டுக்கு போங்க. இன்னும்
இனி 42nd அமெண்ட்மெண்ட் ரைஸ் த டேர்ம் ஆஃப் லோக்சபா டு எத்தனை வருஷம் அப்படின்னு. அதில் 6 வருஷம்னு கொண்டு வந்தாங்க. இது எமர்ஜென்சி பீரியடில் இந்திரா காந்தி மேடம் பிரசிடெண்ட்டாக இது பிரைம் மினிஸ்டராக இருக்கையில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. இந்த 42வது அமெண்ட்மெண்ட் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டியூஷன்லேயே எங்கேயும் மாற்றின மாதிரி தான். அதில் ஒன்று தான் இந்த எம்பிக்கெல்லாம் ஏன்னு சொன்னால் அந்த பீரியடில் எல்லாமே அவங்க எம்எல்ஏக்கெல்லாம் அங்கேயே இருந்தாங்க. அவங்க இப்போ இருக்க பொசிஷன் மாதிரி இருந்தது. குறிப்பிட்ட அளவு எம்எல்ஏக்களும் ஓட்டு போடணும் கான்ஸ்டியூஷனை மாற்றும் போதுன்னு. அப்படிங்கும்போது அந்த மாதிரி பவரில் இருந்தாங்க. அவங்க என்ன செய்தாங்க, 6 வருஷம்னு கொண்டு வந்தாங்க. 6 வருஷம் என்ன ரீசனிங் கொடுத்தாங்கன்னா, இப்போது இவங்களுக்கு ராஜ்யசபா எம்பிஸ் எல்லாம் 6 வருஷம் இருக்காங்க. இவங்க எலெக்ஷன் பண்ணி போகிறவங்க 5 வருஷம் தான் இருக்காங்க. இப்போ 6 வருஷம்னு ஒரு பீரியடை மாற்றிக்கிட்டாங்க. அவங்களுக்கும் கூட ஒரு வருஷம் அந்த பீரியடில் இருக்கலான்னு ஒரு எண்ணம் இருந்தது. அப்படி மாற்றினாங்க. அது சப்சக்வெண்ட்டாக இந்த 42வது அமெண்ட்மெண்ட்டை பின்னால் 44வது அமெண்ட்மெண்ட் எல்லாமே அது கொண்டு வந்ததெல்லாம் இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. ஆஃப்டர் எமர்ஜென்சி பீரியட் முடிஞ்ச பிறகு அந்த கவர்மெண்ட்டு 44வது அமெண்ட்மெண்ட்டில் இதை பூரா இல்லைன்னு ஆக்குதாங்க. அதனால தான் இப்போ 5 வருஷம்னு இப்போ தொடருது. இனி 41 மினிமம் ஏஜ் டு பிகம் எ மெம்பர் ஆஃப் எ கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஒரு எம்எல்ஏ ஆகுதுக்கு எம்எல்ஏ இல்லை, எம்பி தான், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். எத்தனை வயசு? ஆர்டிகிள் 84 கிளாஸ் பி. In the case of member of councils of state not less than 30 years. In the case of members of house of people not less than 25. ராஜ்யசபா எம்பிக்கு 30 வயசு. ஆர்டினரி எம்பி மக்களவை எம்பி அப்படின்னு சொன்னால் லோக்சபா 25 வயசு. இது கரெக்ட் ஆன்சர் பி. ஆர்டிகிள் 84 கிளாஸ் பியில் இருக்குது. இனி 42. எவரி ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் அன்லெஸ் ரிசைன்ட் ஆர் ரிமூவ்டு எப்போ ரிட்டையர்ட் ஆவாங்க அப்படிங்கிறது 42வது கேள்வி. ஆன்சர் சி. ஆர்டிகிள் 124 கிளாஸ் 2 65 வயசு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேக்ஸிமம் ஏஜ் 65, ஹை கோர்ட்டுக்கு ஏஜ் 62. ஹைகோர்ட் ஜட்ஜு 62 வயசு. 43. மினிமம் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் டு சிட் ஆன் த கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஆர் ஆன் பெஞ்ச் விச் கிவ்ஸ் அட்வைசரி ஒப்பீனியன் ஆன் த ரெஃபரன்ஸ் டு பிரசிடென்ட் மஸ்ட் பி. ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்சு இல்லாட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு பிரசிடெண்ட்டு இதுக்கு உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கன்னு ரெஃபரன்ஸ் கொடுத்தாருன்னா அதில் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு. கான்ஸ்டியூஷன் பெஞ்சு எவ்வளோ பேர் இருக்கணும்? ஆர்டிகிள் 145 கிளாஸ் 3. minimum number of judges who are to sit for the purpose of deciding any case involving a substantial question of law as to the interpretation of this constitution or for the purpose of hearing any reference under article 144, that is power of president to constitute supreme court, shall be 5. 5 பேரும் மினிமம் வேணும். கான்ஸ்டியூஷன் பெஞ்சு சப்ஸ்டான்ஷியல் கொஷன் ஆஃப் லா வரும்போது. 44. A person shall not be qualified for appointment as a judge, high court judge, unless he is a citizen of India and அப்படின்னு அது எத்தனை வருஷம் இருக்கணும் அப்படிங்க. He has been for at least 10 years an advocate of high court or 2 or more of such courts in succession. ஒரு ஹை கோர்ட்டில் 10 வருஷமாக அவர் ரிஜிஸ்டர் பண்ணி இருந்திருக்கணும். அல்லது 2 or more of such court.
கர்நாடகா ஹைகோர்ட்டில் 2 வருஷம் இருந்தார், இங்கே 8 வருஷம் இருக்காருன்னா எடுத்துக்கிடலாம். கரெக்ட் ஆன்சர் பி. 45 த ஆர்டிக்கிள் ஆஃப் கான்ஸ்டியூஷன் விச் ஆட்டோமேட்டிக்கலி பிகம் சஸ்பெண்டட் ஆன் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி. எந்த ஆர்டிக்கிள் உடனடியாக சஸ்பென்ஷன் ஆகுது அப்படிங்கிறது எமர்ஜென்சிக்கில்? Article 358 says that nothing in Article 19 shall restrict the power of the state as defined in Part 3 to make any law to take any executive action. ஆர்டிக்கிள் 19 ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆயிடுது. அரசாங்கம் அது பாதிக்கும் அளவில் எந்த சட்டமும் போடலாம், எந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் எடுக்கலாம். இது கரெக்ட் ஆன்சர் பி. 46 ஆர்டிகிள் 356 கிளாஸ் 4 ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜி இன் த ஸ்டேட் சீசஸ் டு ஆப்ரேட் ஆட்டோமேட்டிக்கலி ஆஃப்டர். நான் சொன்னேன் இல்லையா, மாநிலங்களில் இல்லைன்னா கவர்னர் ஆட்சின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அதை ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலு எம்எல்ஏக்கள் இல்லை, கவர்னருடைய ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதனுடைய மேக்ஸிமம் பீரியட் எவ்வளவு அப்படிங்கிறது கேள்வி. A proclamation so approved shall, unless revoked, cease to operate on the expiration of 6 months from the date of issue of proclamation. இந்த 6 மாதத்துக்குள்ளே என்ன செய்யணும், அது இல்லைன்னு ஆயிடுது, நீங்கள் அதுக்குள்ளே வேறு ஒரு எலெக்ஷனை வச்சு புதுசாக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை அங்கே கொண்டு வரணும். 47 which article of constitution abolishes untouchability? தீண்டாமை ஒழிப்பு. எந்த ஆர்டிக்கிள்? Article 17 abolition of untouchability. Correct answer C. In 48 which article of Constitution of India states that a state shall endeavour to secure for every citizen a uniform civil code throughout the territory of India? ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோடு வேணும் அப்படின்னு எந்த ஆர்டிக்கிள் சொல்லுது? கரெக்ட் ஆன்சர் டி. ஆர்டிக்கிள் 44 யூனிஃபார்ம் சிவில் கோடு வேணும் அப்படின்னு சொல்லலாம். Article 44 uniform, the state shall endeavour to secure for the citizens a uniform civil code throughout the territory of India. இந்தியா முழுதுக்கும் ஒரே ஒரு சிவில் சட்டம் வேணும். இப்போ சிவில் சட்டங்கிறது மாறி மாறி இருக்குது. நமக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் உள்ள செக்ஷன்ஸு முஸ்லீமுக்கு செல்லாது. இப்படி சில இடங்களில் சில பர்சனல் லாவை அப்படி கொண்டு போகிறோம். அதனால் பொதுவான ஒரு உரிமையல் சட்டத்தை வேணும் அப்படிங்கிறது இருக்குது. யூனிஃபார்ம் சிவில் கோடு அதை சொல்லக்கூடியது செக்ஷன் 44. அப்போவே இதை கொண்டு வரும்போதே கொண்டு வர முடியாதுன்னு தெரிஞ்சது. ஏன்னா அப்போது பல ராஜாக்கள் இருந்தாங்க, ஒவ்வொரு ராஜாக்களும் ஒவ்வொரு சட்டங்களை வச்சுருந்தாங்க. சில ஏரியாவில் அவங்கள்ட்ட சட்டங்கள் வேறையாக இருந்தது. அதனால் ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்தாங்க. இந்துக்கள் சட்டமும் 1956 தான் வருது, பின்னால் தான் வருது. ஹிந்து மேரேஜ் ஆக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 56 வரும். இது என்ன ஒரு டிமாண்ட்டு, இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு சட்டம் இருக்கணும், எல்லோரும் இந்தியர்கள் எல்லோரும் ஒரே சட்டம் இருக்கணும் அப்படிங்கிற ஆர்டிகிள் 44 சொல்லிவிட்டு அதை எந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா ஷால் எண்டவர், அதாவது முயற்சி செய்யணும், முடிவு செய்யுங்க அப்படின்னு அதில் சொல்லலாம். 48க்கு ஆன்சரு டி, ஆர்டிகிள் 44 சொல்லுது. இனி 49 which one of the following is not a fundamental duty as defined under article 51A of the Constitution? அதில் நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் ஃபண்டமெண்டல் டியூட்டியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் எது அது இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி. இது ஆன்சர் டி,
டு எக்ஸசைஸ் ஃப்ரான்ச்சைஸ் பை காஸ்டிங் ஓட். இது அதில் இல்லை. இனி 50வது கேள்வி, லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ஆஃப் ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் இன் ஜஸ்டிஸ் K.S. Puttaswamy retired and others is popularly known as. ஒரு 4 கேஸு முக்கியமான கேஸுகள்னு கொடுத்துருக்காங்க. சபரிமலை கேஸு, பெண்கள் போகலாமாங்குது. அயோத்தியாவில் கோவில் சொத்து யாருக்குன்னு. ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் கேஸில் தான் என்ன சொன்னாங்கன்னா, அந்த இவங்களே ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணி நாங்கள் தான் இனி ஜட்ஜெல்லாம் போஸ்ட் பண்ணுவோன்னாங்க. அந்த கேஸில் வரும்போது அது செல்லாது, எங்களுடைய அப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் தலையிடுதீங்க அப்படின்னு. அடுத்து ஆதார் கேஸ் வந்து ப்ரைவசியை பற்றி பேசக்கூடியது ஆதார் கேஸ். ஜஸ்டிஸ் K.S. Puttaswamy ரிட்டையர்ட் ஆனதுன்றது ஆதார் கேஸ். அயோத்தியா கேஸு சித்திக் வர்சஸ் மகந்த். ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் கேஸு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் ஜெனரல் அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட் அசோசியேஷன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. சபரிமலை இந்தியன் யங் லாயர்ஸ். இந்த 4 கேஸும் கொஞ்சம் முக்கியமான ஹெட்டிங்கு பார்த்து வச்சுக்கிடுங்க, நான் வாட்ஸ்அப்பில் போடுறேன். As per Article 24 of Constitution, no child below the age of years shall be employed to work in any factory, mine, engaged as artists. எந்த வயசுக்குள்ள ஆர்டிகிள் 24 சொல்லுதாங்க, நோ சைல்டு பிலோ த ஏஜ் ஆஃப் 18 years. கரெக்ட் ஆன்சரு ஏ. Which article of the Constitution relates to appointment of district judges by the governor in consultation with the High Court? டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் வந்து கவர்னரு ஹைகோர்ட்டில் கேட்டுட்டு போடணும். அது எந்த ஆர்டிக்கிள் அப்படிங்கிறது. கரெக்ட் ஆன்சர் ஏ, ஆர்டிகிள் 233 அப்பாயின்மெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ். In 53, following article of Constitution of India relates to freedom to manage religious affairs. இது எந்த ஆர்டிக்கிள்? ஆர்டிகிள் 26 freedom to manage religious affairs. 54 fundamental right conferred under article 19 is available to citizen of India அல்லது citizen of foreigner அல்லது foreigner living in India. யாருக்கு கொடுக்காங்க? ஆர்டிகிள் 19 கொடுக்க உரிமைகள் யாருக்கு உண்டு? ஆர்டிகிள் 19 என்ன சொல்லுதுன்னா, ஆல் சிட்டிசன் ஷேல் ஹேவ் த ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக சிட்டிசன் சொல்லியாச்சு, அதனால் ஃபாரினர்ஸ் எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட்டு இருக்குது அப்படின்னு வந்து கேட்க முடியாது. 55 பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மே மேக் டெக்ளரேஷன் டு த எஃபெக்ட் ஆஃப் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி அண்டர் எந்த ஆர்டிகிளுக்கு அவர் எமர்ஜென்சி வைக்கலாம் அப்படின்னு. ஆர்டிகிள் 352 ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி. ஆன்சர் சி. 56 ஹூ அமங் த ஃபாலோயிங் டஸ் நாட் ஹேவ் த ரைட் டு vote ஃபார் எ எலெக்ஷன் இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடெண்ட் எலெக்ஷனுக்கு யாருக்கு இதற்கு பவர் இல்லை? ஸ்பீக்கர், லோக்சபா, விதான்சபா, பிரசிடென்ட்ஸ் நாமினி இன் ராஜ்யசபா, டெப்டி ஸ்பீக்கர் இன் லோக்சபா. ஆர்டிகிள் 54 சொல்லுவாங்க, பிரசிடென்ட் ஷால் பி எலெக்டட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரல் காலேஜ். எலக்ட்ரல் காலேஜ்னு சொல்லுதோம், அது யாருன்னா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட், எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். இங்கே சில நாமினி எம்பி உண்டு, அவங்களுக்கு ஓட்டு இல்லை. பழைய சீஃப் ஜஸ்டிஸ் நாமினி எம்பியாக உள்ளே போய் உட்காந்துருக்காரு பார்லிமெண்ட்டில், அவருக்கு இல்லை. பாண்டிச்சேரியில் எம்எல்ஏஸ் இருக்காங்க, நாமினேட்டட் எம்எல்ஏஸ் 3 பேர் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ஓட்டு இல்லை. அது தவிர ஒன்லி எலெக்டட் மெம்பர்ஸ்
போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் எலக்டர்ஸ் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இவங்க தான் அதில் ஓட்டு போட முடியும். வாட் டைப் ஆஃப் ரிட் கேன் பி இஷ்யூட் ஃபார் அன் இல்லீகல் டிடென்ஷன்? ஒருவனை பிடிச்சி வச்சா என்ன ரிட்டு போடணும்? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னேன், ஹேபியஸ் கார்பஸ்ன்னு. வேர் இஸ் த பாடி அல்லது பிரிங் த பாடி அப்படிங்கிறதுக்குள்ளே அர்த்தம். ஒருத்தனை அடைச்சி வச்சான்னா அந்த ரிட்டு தான் போடணும். ஐம்பத்தெட்டு ஏஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட். ஹைகோர்ட்டு எல்லாருக்கும் 62 வயசு, சுப்ரீம் கோர்ட்னா 65 வயசு. இனி 59 as per article 16 clause 2 no citizen shall on grounds of only be eligible discrimination against அப்படின்னு இதில் என்ன போடணும் அப்படின்னு, ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் எனி ஆஃப் தம். இது ஆர்டிக்கிளில் என்ன சொல்லியிருக்கு? no citizen shall on the grounds only of religion, race, caste, sex, descent, place of birth, residence அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து கரெக்ட் ஆன்சர் சி. இனி 60 ஆர்டிகிள் 39A pertains to 39A எதை பற்றி சொல்லுது? ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்டு. இல்லை ஏதாவது கேட்கணுன்னா கேளுங்க. 1 மணி நேரம் ஆயிட்டு. ஒன்றும் இல்லையா? 56 President shall be elected by the electoral college. Electoral collegesல elected members of Rajya Sabha, Lok Sabha, elected members of legislative assemblies இவங்க மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வேல்யூ கொடுப்பாங்க. அந்த வேல்யூ வச்சு கொடுக்குது. அது ஒரு பெரிய கால்குலேஷன். அது மக்கள் தொகையை கணக்கெடுப்பு வச்சு அவங்க எம்எல்ஏக்களுக்கு வேல்யூ, இந்த ஸ்டேட் எம்எல்ஏக்கு இவ்வளோ வேல்யூ, அந்த ஸ்டேட் எம்எல்ஏ பாண்டிச்சேரிக்கு குறையா இருக்கும். அவங்கெல்லாம் 25,000 ஓட்டு வாங்கினவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆயிடுவாங்க. ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கே 25,000 தான் இருக்கும். சின்ன சின்ன இடங்கள் அவங்களுக்கு வேல்யூ குறையா இருக்கும். அந்த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஓட்டட் இந்த ஸ்டேட்டுங்கிறத வச்சு அவங்களுக்கு வேல்யூ இருக்கும். எலக்டரல் காலேஜ்னு பேர் அதுக்கு. அது எலக்ட்ரல் காலேஜில் எம்எல்ஏவில் உள்ள 3 பேரும் இல்லை எம்பிஸும் 2 சபையில் உள்ள எம்பிஸு எம்எல்ஏஸும் ஓட்டு போடுவாங்க. கரெக்ட் ஆன்சர் சி. இதான் கேட்டிங்களா? சரி, வேறு எதுவும் கேட்குங்களா? சொல்லுங்க சார். 26 and 28 அதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்க சார். 26, 28 26 அது வந்து ஒரு ஃபெடரலா? கரெக்ட் ஆன்சர் குவாசி ஃபெடரல். நம்ம ஃபெடரல் இல்லை. ஓகே சார். ஃபெடரல் இல்லை, இது இல்லை, குவாசி ஃபெடரல் அப்படிங்கிறது. சீனிவாசன் மைக்கு இஷ்யூ இருக்கு போல இருக்குன்னா.
28 நான் உங்களுக்கு சொன்ன டாக்ட்ரின் ஆஃப் இம்யூனிட்டி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டிஸ். இவங்களுக்கு அவன் டேக்ஸு கட்டக்கூடாது, கேட்கக்கூடாது. ஆன்சர் வந்து ஏ. ஓகே சார், தேங்க்யூ சார். போகலாம் அடுத்து. சரி, இனி அடுத்து போகலாம். எஸ். ஆர்டிகிள் 20 கிளாஸ் 2ல் நோ பர்சன் ஷால் பி கன்விக்டட் ப்ராசிக்யூட்டட் இன்வெஸ்டிகேட்டட் அப்படின்னு இருக்குது. இது என்னது கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது கேள்வி. நான் ஏற்கனவே இதை பற்றி சொன்னேன் உங்களுக்கு. நோ பர்சன் ஷால் பி ப்ராசிக்யூட்டட் அண்ட் பனிஷ்டு. ஆன்சர் வந்து சி, ஃபார் த சேம் அஃபென்ஸ். ப்ரொவிஷன் டு ஃபைனான்சியல் பில் இஸ் ப்ரொவைடட் அண்டர் எந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்கு அப்படின்னு. இது ஆர்டிக்கிள் 210 டெஃபனிஷன் ஆஃப் மணி பில்ஸ். மணி பில்ஸ் அப்படிங்கிறது அது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை லோக்சபாவில் மட்டும்தான் பாஸ் பண்ணணும். அதுக்காக உள்ளதுக்காக டிஃபனிஷன் 110 கொடுக்காங்க. In the Indian Constitution adopted by the Constitution Assembly என்ன டேட்? 26 நவம்பர் 1949. என்னைக்கு இருந்து எஃபெக்ட் வந்ததுன்னா 26 ஜனவரி 1950. 2 மாதம் கழித்து வந்திருக்கு. இனி 64. As per Article 50 of the Constitution, the state shall take steps to separate the judiciary from the executive. In the public service, military service, judicial service, none of the above அப்படின்னு. இதனுடைய ஆன்சர் Article 50 states that the state shall take steps to separate judiciary from the executive in the public services of the state. அரசாங்கத்தினுடைய பொது சேவைகளில் இதை தனியாக பிரிச்சிருங்க. ஜுடிஷியரி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஜுடிஷியரி பவர் கொடுத்துருக்கோம், இருந்தாலும் அந்த வேலைகள் தனியாக தான் இருக்கணும். As per Article 227 of the Constitution, every High Court shall have superintendents over in relation to which it exercises jurisdiction. எந்த கோர்ட்டுகள் மேலே ஹை கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 227. என்ன சொல்லுது? எவ்ரி ஹை கோர்ட் ஷால் ஹேவ் சூப்பரிண்டெண்டன்ட் ஓவர் ஆல் கோர்ட்ஸ் அண்ட் ட்ரிபியூனல்ஸ் throughout the territories in relation to which it exercises jurisdiction. All courts and tribunals throughout the territories in relation to which it exercises jurisdiction. Correct answer A. Who is the legal advisor to the state government? State governmentக்கு legal advisor யார்? Article 165 clause 2, it shall be the duty of the advocate general to give advice to the government of the state upon such legal matters and to perform such other duties of legal character as may from time to time be preferred or assigned to him. Correct answer D. As per Article 54 of the Constitution, President shall be elected by the members of the Electoral College, இப்போதான் பார்த்தோம், consisting of ministers, Prime Minister, Chief Justice னு கொடுத்துருக்காங்க. இது ஆன்சர் none of the above. Electoral College consisting of MLAs and MPs.
elected MLAs and elected MPs. Article 54 states the president shall be elected by electoral college. Article 54 இருக்கு. ஆன்சர் வந்து D, none of the above. இனி 68, as per Article 76 class 3, Attorney General shall have the right of audience in all high courts, in the Supreme Courts, in courts of territory of all courts in the territory. 68. Article 76 class 3, that in the performance of his duties, Attorney General shall have the right of audience in all courts in the territory of India. எந்த கோர்ட்டில் வேணும்னாலும் வந்து வாதாடலாம். அட்டார்னி ஜெனரல். இனி 69, which of the following words appears first in the preamble? Liberty, justice, fraternity, equality. Justice, social, economic and political. Liberty of thought, expression, belief, faith and worship. Equality of status and opportunity. Correct answer C. இனி 70, which article of the Constitution mentions the union list, state list, concurrent list? இந்த லிஸ்ட்டு எல்லாம் 3 லிஸ்ட் இருக்குது. சிலதை யூனியன் மட்டும் வச்சுக்கிட்டாங்க, சிலதை ஸ்டேட்டு கொடுக்காங்க, சிலதை கன்கரண்டில் இருக்காங்க. அதை சொல்லுது யார்? அது எந்த ஷெட்யூலில் சொல்லுவாங்க? 7th ஷெட்யூல், ஆர்டிகிள் 246, 17. இதை சொல்லக்கூடியது 7th ஷெட்யூல். உதாரணத்துக்கு டிஃபென்ஸு அதெல்லாம் சென்ட்ரல் மட்டும்தான். வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடியது இதெல்லாம் பார்க்காங்க. அந்த விஷயங்கள் ஃபாரின் அஃபேர்ஸ் அதெல்லாம் சென்ட்ரல் பார்க்காங்க. ஸ்டேட்டு இங்கே உள்ள லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் இது போல் விஷயங்களை ஸ்டேட்டு பார்க்காங்க. 2 பேர் கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னா அது அவங்களும் பார்த்துக்கலாம், இவங்களும் பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு எஜுகேஷன் பாலிசி அவங்களும் உண்டாக்குறாங்க, இவங்களும் உண்டாக்குறாங்க. அது காமன் கன்கரண்ட் லிஸ்ட். 71, justice, social, economic and political is guaranteed by fundamental right or writ issued or enshrined in preamble. சார் சொல்லுங்க. சார் 70ல which article கேட்டதா? அது 246 தானே சார்? which schedule கேட்டிருந்தா 7th schedule. அவங்க which articleல தான், எந்த ஆர்டிக்கிளில் தான் 3 லிஸ்ட் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆன்சராக கொடுத்துருக்கூடாது இல்லையா? இல்லை சார், விச் ஷெட்யூல்னு கேட்டிருந்தா மேபி நம்ம 7th ஷெட்யூல்னு சொல்லலாம். விச் ஆர்டிக்கல்னு கேட்டதால இருங்க 245 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். Subject matter of laws made by Parliament or by the legislative states. நீங்கள் சொல்ல கரெக்டா? 246 சொல்லலாம். ஆர்டிக்கிள்னு கேட்டிருக்கிறதுனால 246 சொல்லலாம். கரெக்ட் ஆன்சர் இது என்ன? 246 இதில் தான் notwithstanding anything in clause 2 and 3, Parliament has exclusive power to make laws with respect to any of the matters enumerated in list 1 or in the 7th schedule. Notwithstanding anything in clause, Parliament and subject to the clause legislative have power to make rules in concurrent list. அதாவது என்னென்ன ஐட்டம்னு சொல்லக்கூடியது 7th ஷெட்யூலில்.
இதில் 246 என்ன சொல்லுதாங்கன்னா கன்கரண்டாக இருக்கிறதுல 2 பேரும் நீங்கள் ஆக்ட் பாஸ் பண்ணலாம், இதில் ஸ்டேட்டுனா நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 246. இதில் ஆர்டிக்கிள்னு கேள்வி கேட்டிருக்கிறதுனால அதை 246ன்னு கரெக்ட் ஆன்சராக இருக்கும். Which article of the Constitution? In 71 preamble. Preamble in the Constitution states the idea to secure to all its citizens justice, social, economic and political. இதை எழுதியிருக்குது ப்ரியாம்பிளில். அதனால் 71க்கு சரியான ஆன்சரு as idea enshrined in preamble in the Constitution. 72 executive power of the union is vested with. எக்ஸிக்யூட்டிவ் பவர் யார்கிட்ட இருக்குது? எக்ஸிக்யூட்டிவ் பவர் அங்கே பிரசிடெண்ட்டாக, ஸ்டேட்டில் இந்த கவர்னர்கிட்ட. எக்ஸிக்யூட்டிவ் பவர் பிரசிடெண்ட்டை இருக்குன்னு சொல்லக்கூடியது ஆர்டிக்கிள் 53. ஆன்சர் வந்து பி. இனி 73 ரைட் டு லைஃப் எமனேட்ஸ் ஃப்ரம் ஆர்டிக்கிள் 21. வாழ்வதற்கு உரிமையை கொடுக்குது ஆர்டிக்கிள் 21. இன்க்ளூஸ் ரைட் டு டை, டஸ் நாட் இன்க்ளூட் ரைட் டு டை அப்படின்னு கேள்விகள் வரிசையாக கொடுத்துருக்காங்க. எது கரெக்டு? இதில் ஆன்சரு 2 நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது. ஒரு ரத்னம் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் 1994 இன்க்ளூஸ் த ரைட் டு டைன்னு கொடுத்துட்டாங்க. இன்க்ளூட்ஸ் த ரைட் டு டைன்னு கொடுத்தாச்சுன்னு சொன்னால் சூசைடு இஸ் நாட் அன் அஃபென்ஸ். attempt to suicide then not an offense. அதே போல் அபட்மெண்ட் ஆஃப் சூசைடு வந்தாலும் அந்த மாதிரி இல்லை. சூசைடுங்கிறது அஃபென்ஸ் இல்லை, பிகாஸ் ஹி ஹேஸ் எ ரைட் டு டை. பி ரத்னம் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அது வந்து ஒரு 4 மாதத்துலேயே அடுத்த தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. கியான் கவுர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாபில். இது வந்து ஒரு 6 மாதத்துலேயே அடுத்து 4 மாதத்தில் அடுத்த தீர்ப்பு வந்துட்டு அவங்க அப்படியெல்லாம் உரிமையெல்லாம் கிடையாது அப்படின்ட்டாங்க. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லுவாங்க, இதில் the term of life does not mean mere animal existence but right to live with human dignity அப்படின்னு பி ரத்னம் அப்படிங்க இதில் சொல்லுவோம். இதில் அடுத்த கேஸில் ரைட் டு டை இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த ஆர்டிகிள் 21 வந்துட்டாங்க. அப்போ ரைட் டு டை இஸ் நாட் இன்க்ளூடட் இன் ஆர்டிகிள் 21. ஆர்டிகிள் 21 ரைட் டு லைஃப் எமனேட்ஸ் ஃப்ரம் ஆர்டிகிள் 21 and it does not include right to die. இனி 74 the pardoning power of president under 72 can be exercised. அதாவது மன்னிப்பு வழங்கக்கூடிய உரிமை பிரசிடெண்ட் கொடுத்துருக்கோம். மரண தண்டனை குற்றவாளிகளையும் மன்னித்து வெளியே விடலாம் வரும். அதுக்கு பவர் கொடுத்துருக்கிறது 72. அதில் கேள்வி கேட்காங்க, எப்படி அதை கொடுக்க முடியும்? ஆர்டிகிள் 7, இது ஆன்சர் வந்து ஏ. ஆர்டிகிள் 72 என்ன சொன்னா, பிரசிடென்ட் ஷால் ஹேவ் த பவர் டு கிராண்ட் பார்டன்ஸ், ரெப்ரைவ்ஸ், ரெஸ்பைட்ஸ் அண்ட் ரெமிஷன்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட். only after the trial or on sentence of the conviction. என்ன ஆர்டிகிள் 72ல் என்ன சொல்லுவாங்க,
commute the sentence of any person convicted of any offense. கன்விக்ஷனுக்கு பிறகு தான் அவருக்கு ரைட் வருது மன்னிச்சு வெளியே விடுவதற்கு. 75 சாவரண்டிட்டி அண்டர் கான்ஸ்டியூஷன் பிலாங்ஸ் டு பிரசிடென்ட்டு பீப்புள். யாருக்கு அது இறையாண்மை அப்படின்னு சொல்லுவோம், ஒரு நாட்டினுடைய இறையாண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அது யாருக்கு இருக்குன்னா எல்லா மக்களுக்கும் தான் இருக்குது. சாவரண்டிட்டி அண்டர் கான்ஸ்டிடியூஷன் பிலாங்ஸ் டு. ஏன் அப்படி சொல்லுதோம் நம்ம? கான்ஸ்டியூஷன்லேயே பேஜை வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, பேஜை பிரையாம்பிள் தொடங்குது. We the people of India having solemnly resolved to constitute India into a sovereign socialist secular democratic republic and to secure all its citizens அப்படின்னா அதில் வருது. அதனால் இது சாவரண்டிட்டிங்கிறது மக்கள் தான். அது எப்படி மக்கள் வருது? நம்ம ஓட்டு போடுதோம். நம்ம ஓட்டு போடுறதுனால அவர் ஒருத்தர் எம்பி எம்எல்ஏ ஆகுதார். அவர் எம்பி எம்எல்ஏ ஒரு பிரசிடெண்ட் வைக்காங்க. அவர் எக்ஸிக்யூட்டிவ் பார்ட், அவருக்கு வேலை எக்ஸிக்யூஷன். அந்த எக்ஸிக்யூஷனுக்கு அந்த ஆளை எப்படி நம்ம அப்பாயின்ட் பண்ணதும்? நம்ம ஒரு ஓட்டு போடுதோம். அப்போ நம்ம ஒரு பவர், வி ஆர் த பீப்புள், நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது நாடு. நம்ம ஓட்டு போடுதோம். அந்த ஓட்டு போட்டவரை நம்ம அதிகாரப்படி ஒரு ஏஜெண்ட் மாதிரின்னு வைங்களேன், ஏஜெண்ட். அவர் ஒரு சப் ஏஜெண்ட் போடுற மாதிரி அவங்க போய் ஒரு ஓட்டு எடுத்து போட்டு ஒரு ஆளை வைக்கும். அவர் தான் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கார் இந்திய நாட்டுக்கு, எக்ஸிக்யூட்டிவ் பார்ட். ஆனால் பட் வி ஆர் த பீப்புள் ஹூ ஹவ் அப்பாயிண்டட் த பிரசிடெண்ட் இன்டைரக்ட்லி. belongs to sovereignty under constitution belongs to the people. 76 power of the president to issue ordinance. ஒரு ஆர்டினன்ஸை இஷ்யூ பண்ணதுக்கு இப்போ ஒரு பவர் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. அதாவது ஒரு பார்லிமெண்ட் இல்லை, ஒரு அவசரமாக ஒரு சட்டம் வேண்டியிருக்கு, என்ன செய்யணும்? ஒரு அவசரமாக ஒரு சட்டத்தை நீங்களே எழுதி போட்டுக்கிடுங்க. எக்ஸிக்யூட்டிவ் பார்லிமெண்ட்டில் தான் வரணும். சட்டம் எழுதக்கூடியது யார்? பார்லிமெண்ட். அவங்க ஆக்ட் பாஸ் பண்ணுவாங்க, பார்லிமெண்ட் பாஸ் பண்ணுவாங்க, அல்லது ஸ்டேட்டும் பாஸ் பண்ணுவாங்க. ஒரு பீரியடில் ரொம்ப அவசரமான சட்டம் வந்து அவசர சட்டங்கள் போடுவோம். ஒரு நிர்பயா கேஸில் வந்தது, இப்படியே இருந்தால் ரொம்ப மோசம் அப்படின்னா அவசரமாக ஒரு அவசர ஆர்டினன்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஆர்டினன்ஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவரா லெஜிஸ்லேட்டிவ் பவரா? ஆர்டினன்ஸுங்கிறது ஒரு ஆக்ட். அதே இதைத்தான் பின்னால் அடுத்த கூட்டம் வரும்போது, அடுத்து ராஜ்யசபையாக மக்கள் சபை கூடும்போது, இல்லை ஸ்டேட் அசம்பிளி கூடும்போது இந்த ஆர்டினன்ஸை அங்கே உள்ளே வைக்காங்க. அது வந்து ஒரு ஆக்ட் ஆகுது, அல்லது அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணி இது முடியாதுன்னு சொல்லலாம். இட் இஸ் ஏ டெம்பரரி மெஷர். லெஜிஸ்லேட்டிவ் ஒர்க்கை எக்ஸிக்யூட்டிவ் எடுத்து அது செய்யக்கூடியது. சட்டம் பாஸ் ஆக்கணும்னா எம்எல்ஏ தான் பாஸ் பண்ணணும், இல்லை எம்பி பாஸ் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன செய்தார்? பிரசிடெண்ட்டோ கவர்னரோ அவங்களே ஒரு சட்டத்தை வெளியிடுதாங்க. The ordinance making power is the legislative power of the president. It has been vested in him to deal with the unforeseen or urgent situation and used when both houses are not in session. In 77, why is the year 1952 important in the Indian history? State Reorganization Act was passed. First census, first election. Correct answer, first general election to the Lok Sabha was held in 1952. அடுத்தது 70, the only president of India who was elected unopposed.
இது வரைக்கும் எலெக்ஷன்லேயே இல்லாமல் ஜெயிச்ச ஒரே ஒரு பிரசிடெண்ட். நீலம் சஞ்சீவ ரெட்டி. The only president of India who was elected unopposed is Neelam Sanjeev Reddy. Answer C. In 79, study the following statements and pick the statement code. Statement 1. The power of the High Court to issue writs is wider than the power under the Supreme Court. Statement number 2. The Supreme Court has the power to issue writs only for violation of fundamental right, whereas the High Court have invoked enforcement of fundamental right as well as legal rights. ரெண்டு பேருக்கு ரிட்டுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கோம். ஹைகோர்ட்டும் கொடுத்துருக்கோம், சுப்ரீம் கோர்ட்டு. ஹைகோர்ட்டுக்கு கொடுத்துருக்கிறது ஆர்டிகல் 226, சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுத்துருக்கிறது ஆர்டிகல் 32. ஆர்டிகல் 32ல் ஒருவருடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டால் மட்டுமே அங்கே ஒரு ரிட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க, அதில் ஆர்டர் கொடுப்பாங்க. ஆனால் 226ல் ரெண்டும் நடக்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் போகலாம், அதே போல் லீகல் ரைட்டுக்கும் ரிட்டு இங்கே செல்லுபடியாகும். அந்த ரிட்டை விட இந்த ரிட்டு இவங்களுடைய பவர் கொஞ்சம் அதிகம். அங்கே ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு எதிராக இருந்தால் மட்டும்தான் ரிட்டு செல்லும் சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டிகல் 32ல். இங்கே ஆர்டிகல் 226ல் ஹைகோர்ட்டில் வேறு சட்டப்பூர்வமான வேறு ரெமடிக்கும் நீங்கள் ரிட்டு யூஸ் பண்ணலாம். 80 த டாக்ட்ரின் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு. ஒரு லெஜிஸ்லேஷனை சாதாரணமாக கொண்டு வர முடியாதுன்னா ஒரு கலர் அடித்து வேறு மாதிரியாக கொண்டு வரதான் கலரபிள் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சர் வந்து ஏ. ஒன் cannot be directly indirectly what a cannot do it directly. நேரடியாக செய்ய முடியாததை ஒரு வளைஞ்ச வழியாக ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி கொண்டு வரத கலரபிள் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம்.